दुर्गे स्मृता हरसि भीतिमशेषजन्तोः स्वस्तैः स्मृता मतिमतीव शुभां ददासि दारिद्र्यदुःखभयहारिणिका त्वदन्या सर्वोपकारकरणाय सदा आर्द्रचित्ता. அப்படி அசேஷ ஜந்துக்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய சகல ஜந்துக்களும் அம்பாளை ஸ்மரணம் பண்ணிவிட்டா, துர்கையை ஸ்மரணம் பண்ணிவிட்டா, துர்கே ஸ்மிருதா ஹரசி பீதிம், பயத்தை போக்கி வைக்கிறாள். பாருங்கள், முதல்ல அம்பாள் செய்யக்கூடியது என்னது? நம்ம பயத்தை போக்கி வைக்கிறாள். அதுதானே முதல்ல போகணும். எல்லாத்தையும் காட்டிலும் பெருசாக இருக்கக்கூடிய மரண பயம் வரைக்கும் துர்கே ஸ்மிருதா ஹரசி பீதிம் அசேஷ ஜந்தோஹோ ஸ்வஸ்தைஹி ஸ்மிருதா மதிம் அதீவ சுபாம் ததாசி. இப்படி இவன் பயம் போன உடனே இவன் மனசு சொஸ்தமாயிடுறதா? அப்படி சொஸ்தமான மனசோட, சொஸ்தம்னா என்னது? தெளிவடைகிறான். தெளிவடைஞ்ச உடனே என்னாச்சு? இன்னும் நிறைய அம்பாளை வழிபடணும்ன்ற ஆசை ஏற்படுறது. சொஸ்தை ஸ்மிருதா மதிம் அதீவ சுபா, சுபமான மத்திய அம்பாள் கொடுக்குறாளா, நல்ல புத்தியை கொடுக்குறா, நல்ல எண்ணத்தை கொடுக்குறா, நல்ல விதமான போக்கை இவனுக்கு கொடுக்குறா, சிந்தனையை கொடுக்குறா. தாரித்ரிய துக்க பயஹாரிணிகா த்வதன்ய, தாரித்ரியத்தை எல்லாத்தையும், தரித்திரதை எல்லாத்தையும் போக்கி வைக்கிறான். நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறான். அடுத்தது ஒன்று ஒன்றா ரிலீஸ் பண்ணுறான். அம்மா, இந்த மாதிரி அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு தாயார், இந்த மாதிரி அனுகிரகம் பண்ணக்கூடிய தெய்வம் வேற எங்கேயாவது பார்க்க முடியுமா? அம்மா தாரித்ரிய துக்க, தாரித்ரியத்தை போக்கி வைக்கிறா, துக்கத்தை போக்கி வைக்கிறா, பயத்தை போக்கி வைக்கிறா. இது எல்லாம் சேர்ந்து ஒரே இடத்துல கிடைக்கக்கூடிய ஒரு தெய்வத்தை நான் எங்கேம்மா பார்க்க முடியும்? வேற யாராவது இந்த உலகத்தில் இருக்காளா? கா துவதன்யா, உன்னை காட்டிலும் வேற யாராவது இருந்தா சொல்லி. இப்படி இருக்கவே முடியாது, நீ ஒருத்தி தான் அப்படி பண்ண முடியும். சர்வோபகாரகரணாய சதா ஆர்திர சித்தா. அம்பாள் அப்படி கருணையை கொட்டுறாளாம். ஆர்திரம்னா அப்படியே ஈரம். அந்த கருணையாகிற ஈரம் இருக்கே, கருணையாகிற அமிர்தம் இருக்கே, அந்த அமிர்தம் அம்பாள் கிட்டேருந்து அப்படி கொட்டின்றே இருக்கான்.